இது யானைகளின் பயணக்கதை அல்ல, யானைகளின் வரலாறு. விடியல் நேரத்தில் அகண்ட புல்வெளிகளில் படரும் சூரியனின் போர்க்கிரணங்கள் நம் பூமியின் மென்மையான பெரு விலங்குகளையும் மெல்லத் தழுவுகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இந்த பூமியில் வாழ்ந்து வரும் யானைகள் அதிபுத்திசாலிகள் மட்டுமல்ல, மிகவும் உணர்வுபூர்வமானவை. அவைகளின் காலடித்தடங்களே அந்த மொத்த நிலப்பரப்பின் நினைவுகளை தாங்கி நிற்கும். யானையின் பயணம் பல்வேறு அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்தது. தாய்மையின் கம்பீரத்தோடு தன் குட்டியை பாதுகாத்து அழைத்துச் செல்லும் யானையின் பயணம் 1000 கதைகள் சொல்லும். 18 முதல் 22 மாதங்கள் வரை கருவை சுமக்கும் இந்த தாய்தான் விலங்குகள் உலகில் நீண்ட காலம் கர்ப்பம் தரிப்பவையாகும். நீண்டகால காத்திருப்புக்கு பின் அந்த அற்புதம் நிகழ்கிறது. பூமியின் புதிய வரவான இந்த குட்டி யானை பிறக்கும் போதே சுமார் 100 கிலோ அளவு எடை கொண்டது. ஆப்பிரிக்க யானையாக இருந்தால் 120 கிலோ வரை எடை இருக்கும். பிறந்த குட்டி தன் நடுநடுங்கும் கால்களில் நிற்க திணறுகிறது. ஆனால் அந்த குட்டி யானைக்கு பலமான உறவுகள் உண்டு. பிறந்த குட்டியை சுற்றி அந்த யானை கூட்டம் வட்டமாய் நிற்கிறது. இங்கு தாய்மை என்பது தனி யானையின் பங்கு அல்ல. இங்கு தாய்மை என்பது ஒரு சமூக பங்களிப்பு. இத்தகைய அற்புத குழுவின் உதவியால் பிறந்த சில நிமிடங்களுக்குள் குட்டி யானை எழுந்து நின்று விடுகிறது. 1 to 2 மணி நேரத்திற்குள் நடக்கத் தொடங்கி விடுகிறது. உலகின் வலிமையான விலங்குகளில் ஒன்றான யானை தன் குட்டியின் மீது செலுத்தும் அன்பு மிகவும் வலிமையானது. தாயின் தும்பிக்கைதான் குட்டியின் முதல் வழிகாட்டி. மென்மையான, கதகதப்பான ஒரு சிறு மணல் துகளையும் உணரக்கூடியது அந்த தும்பிக்கை. வளர்ந்த இந்திய யானையின் தும்பிக்கைக்கு சுமார் 200 கிலோவிலிருந்து 350 கிலோ எடை வரை தூக்கக்கூடிய வலிமை உண்டு. ஆப்பிரிக்க யானையாக இருந்தால் 400 கிலோவிற்கும் அதிகமான எடையை தூக்கும். இந்த தும்பிக்கையால் எப்படி சாப்பிட வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஏன் இந்த உலகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என அனைத்தையும் தன் குட்டிக்கு கற்றுத் தருகிறது தாய் யானை. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வரை தன் தாயின் பாலை குட்டி அருந்தும். மெல்ல மெல்ல அந்த குட்டியும் ஒரு நாள் பெரிய யானையாகும். யானைகள் குடும்பமாக வாழும். அந்த குடும்பத்தை வழிநடத்துவது ஒரு பெண் யானை. அவள்தான் அந்த குழுவிலேயே வயது முதிர்ந்தவள். அவள் அந்த குழுவின் சிறந்த நூலகம் என்றும் சொல்லலாம். பழைய பாதைகளை அவள் நினைவில் வைத்துக் கொள்வாள். பற்பல ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட நீர்நிலைகளை அவள் மறப்பதே இல்லை. பாதுகாப்பான காடுகள், ஆபத்தான சமவெளிகள், அவளுடைய முன்னோர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த பாதைகள் என அவள் நினைவு பெட்டகத்தில் உள்ள தகவல்கள் அவள் குழுவுக்கே வழிகாட்டும். அவளின் அடுத்த தலைமுறையினருக்கு அவள் விட்டு செல்லும் பாரம்பரிய சொத்தாகவும் அது இருக்கும். ஆம், அனுபவத்தில் கற்ற அறிவை யானைகள் தங்கள் தலைமுறையினருக்கு கடத்தும். பாட்டி அம்மாவிற்கும், அம்மா பெண்ணிற்கும் என தலைமுறை தலைமுறையாய் இந்த அறிவு கடத்தல் நடைபெறுகிறது. யானை இடம், முகம், குரல், ஏன் மனிதர்களையும் 30 ஆண்டுகளுக்கு பின்னும் நினைவில் வைத்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நினைவாற்றல் என்பது இயற்கை யானைக்கு தந்த பரிசு அல்ல, அது இயற்கை யானைக்கு தந்த வாழ்வாதாரம். குட்டி யானை வளரும் பொழுது அவள் உலகமும் வளர்கிறது. வளர்ந்த ஆப்பிரிக்க ஆண் யானையின் எடை சுமார் 5000 to 6000 கிலோ வரை இருக்கும். ஆப்பிரிக்க பெண் யானையின் எடை 2700 to 3500 கிலோ வரை இருக்கும். ஆப்பிரிக்க யானைகளை விட இந்திய யானைகள் ஒப்பீட்டளவில் சற்றே சிறியவை. இந்திய ஆண் யானைகள் சுமார் 3500 to 5000 கிலோ எடை இருக்கும். இந்திய பெண் யானைகள் 2000 கிலோவிலிருந்து 3500 கிலோ எடை வரை இருக்கும். சுமார் 16 அடி முதல் 20 அடி உயரம் அவற்றினுடைய தும்பிக்கைகள் உயரே நீளும். சுமார் 60 முதல் 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய யானைகள் தங்களுக்குள்ளே பல ஆண்டுகால நினைவுகளை, அறிவை, கதைகளை வைத்திருக்கின்றன. இந்த கதைகளை ஒரு நாள் அந்த குட்டி உள்வாங்கிக் கொள்ளும். யானைகள் ஒன்றாக வாழ்வது மட்டுமல்ல, ஒத்தார் போன்ற உணர்வுகளையும் அவை அனுபவிக்கின்றன. புதிய பிறப்புகளை கொண்டாடுகின்றன. காயம்பட்ட யானைகளை தேற்றுகின்றன.
இறப்புகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்றன. தங்கள் குழுவை சேர்ந்த ஒரு யானை மரணித்தால் அவை அமைதியாக நின்று தங்கள் தும்பிக்கைகளால் அதன் எலும்புகளை தொடுகின்றன. தும்பிக்கையாலும் கால்களாலும் அசைத்து பார்க்கின்றன. சில சமயங்களில் இலை தழைகளால் மூடிவிட்டு செல்கின்றன. மீண்டும் சில நாட்கள், ஏன் சில வாரங்கள் வரை கூட அதே இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்றன. இது யானைகள் அளிக்கும் பிரியாவிடை. இரக்கம், பரிவு, துயரம் இவை மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான உணர்வுகள் அல்ல. யானைகள் தங்களை சுற்றியுள்ள உலகத்தை செதுக்குகின்றன. அவை பழைய மரங்களை கீழே சாய்க்கும் பொழுது அடர்ந்த கானகத்தின் தரையில் சூரிய ஒளி பாய்ந்து புதிய செடிகள் வளர வழிவகுக்கிறது. உணவு பற்றாக்குறையின் போது அவை நீண்ட தூரம் நடந்து செல்கின்றன. செல்லும் வழியில் தங்களுடைய சாணத்தின் மூலம் விதைகளை பரவச் செய்கின்றன. இது யானைகளால் உருவாக்கப்படும் புதிய காடுகள். தண்ணீருக்காக அவை நிலத்தை தோண்டும் போது மற்ற விலங்குகளை வாழ வைக்கின்றன. யானைகள் நடக்கும் பகுதிகளில் ஒட்டுமொத்த இயற்கை சூழலுமே சுவாசிக்கிறது. ஆனால் இன்று ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய யானைகள் ஆபத்தின் விளிம்பில் இருக்கின்றன. காடுகள் சுருங்குகின்றன. யானைகளின் பாரம்பரிய இடம்பெயரும் பாதைகள் அடைக்கப்படுகின்றன. அதனால் மனித யானை மோதல்கள் உருவாகின்றன. இன்றும் யானைகள் வேட்டையாடப்படுகின்றன. வறட்சி காலங்கள் முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது நீள்கின்றன. இந்தியாவில் யானைகள் நிலங்கள், கிராமங்கள், தேயிலை தோட்டங்கள், ரயில் பாதைகள் ஆகியவற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் காயம் ஏற்படும் சாத்தியங்களும் உயிரிழப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான யானைகள் மறைந்து போகின்றன. இந்த உலகின் அச்சுறுத்தல்களிலிருந்து குட்டியை தாய் யானை பாதுகாக்கிறது. எதிரிகளிடமிருந்து, செங்குத்தான சரிவுகளிலிருந்து, ஆழமான மணலிலிருந்து, ஏன் சில சமயங்கள் மனிதர்களிடமிருந்தும் தான். ஒவ்வொரு பயணமும் ஒரு பாடமாகிறது. ஒவ்வொரு ஆபத்தும் ஒரு கதையாகிறது. ஒவ்வொரு நினைவும் ஒரு வரைபடமாகிறது. தாய் யானையின் மாபெரும் இலக்கு ஒன்றுதான். மிகவும் பலவீனமான ஆரம்ப வருடங்களை தன் குட்டி தாக்கு பிடிக்க உதவி செய்வதுதான் அது. காலநிலை மாற்றம் யானைகளின் பழமையான வரைபடத்தை மாற்றி வரைந்துவிட்டது. ஆறுகள் மறைந்து விட்டன. நீர்நிலைகள் வறண்டு விட்டன. பசும் புல்வெளிகள் பாழாய் கிடக்கின்றன. இன்று யானை கூட்டம் தங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் பல 100 கிலோமீட்டர் தொலைவு நடக்க வேண்டியிருக்கிறது. தலைமை யானையின் நினைவாற்றல் தான் அந்த குழுவின் உயிருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. சூழல் மோசமாய் இருந்த போதிலும் நம்பிக்கை முற்றிலுமாய் அழிந்து போய்விடவில்லை. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பல குழுக்களும் யானைகளை காப்பாற்றும் முயற்சியில் தீவிரமாய் இறங்கி இருக்கின்றன. சரணாலயங்கள் அனாதையான குட்டிகளை மீட்கின்றன. காடுகள் மீட்பு நடவடிக்கைகள் யானைகளின் பழைய பாதைகளுக்கு உயிரளிக்கின்றன. விலங்குகளோடு இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகளில் கிராமத்தவரும் விஞ்ஞானிகளும் இறங்கி இருக்கின்றனர். மனிதர்கள் பரிவை தேர்வு செய்யும் பொழுது இயற்கை வியக்கத்தக்க வேகத்தில் குணமடையும். சூரியன் மறையும் நேரத்தில் தாய் யானை தன் குட்டியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. தன் குட்டியின் வருங்கால உலகம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை அந்த தாய் தன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்குமோ? ஒரு நாள் இந்த குட்டி யானை பல்வேறு நினைவுகளை கொண்ட நூலகத்தை காக்கும் பணியை மேற்கொள்ளக்கூடும். அன்று வழித்தடங்களை நினைவில் வைத்துக் கொள்பவளாய் அடுத்த தலைவியாய் அவள் உருவாவாள். தன் தாயின் கதையையும் பல தலைமுறைகளின் அறிவையும் தன்னுள் சுமந்து கம்பீரமாய் தன் குழுவை வழிநடத்துவாள். ஞானம், இயற்கை சமநிலை மற்றும் அமைதிக்கான அடையாள குறியீடுகள் தான் யானைகள். யானைகளை காப்பது நம் கடமை. அவற்றின் வருங்காலத்திற்காகவும் மனிதகுல வருங்காலத்திற்காகவும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.